சார், பொதுவாக பணம் பரிவர்த்தனை நடக்கும்போது அவசியமான ஆவணங்கள்ல எது எது இருந்தால் நல்லா இருக்கும் சார்? பொதுவாக பண பரிவர்த்தனை பண்ணும்போது ஒன்று பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில், செக்குனா செக்கு டீட்டெயில், ப்ரோ நோட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டுவீங்க, பக்கத்தில் வந்து கையெழுத்து போடுவீங்க, ரெவென்யூ ஸ்டாம்ப் மேலே கையெழுத்து போடுவீங்க. இதெல்லாம் வந்து சரியான ஆவணங்கள். இதுக்கு மேலே ஒரு செக்கை வாங்கி வச்சுக்கிறீங்க. ஓகே, இந்த செக் இவ்வளோ நாள் 3வது மாதமா, அந்த 3வது மாதத்தில் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி உண்டான வேலையை பாருங்கள். அவங்ககிட்ட நீங்கள் ஒரு தவணை கொடுக்கலாம், 2 தவணை கொடுக்கலாம், 3வது தவணை கொடுக்கலாம், 4வது தடவை இல்லைன்னா நீங்கள் அந்த செக்கை போட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய வங்கியிலேருந்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். அதுதான் வந்து புத்திசாலித்தனமானதை தவிர, நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன், வந்தால் வருது வராட்டினா போதுன்ற மாதிரி உங்கள் யார் பணமோன்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. நல்லவனை கூட இந்த மாதிரி பண பரிவர்த்தனை வந்து கெட்டவனாக மாற்றும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் இல்லை ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன், ஓகே, தீர்வு வேணும்னா தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வந்து இந்த கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.